அத்தியாயம் 26. திருட்டு பயல். சின்ன பையன் அத்தனை பெரிய பசுவை இழுத்துக்கொண்டு எவ்வளவு தூரம் ஓட முடியும்? அந்த ஊர் மக்கள் ஆபுத்திரனை பிடித்து விட்டார்கள். திருட்டு பயலே என்று அவனை திட்டி அவமானப்படுத்தினார்கள். ஒழுங்காக நடந்ததை சொல், இல்லையென்றால் உனக்கு கடுமையான தண்டனை கொடுப்போம் என்று அடித்து உதைத்து மிரட்டினார்கள். இவர்கள் இப்படி ஆபுத்திரனை பிடித்து துன்புறுத்துவதை பார்த்த அந்த பசு வருந்தியது. இனி காப்பாற்றிய இந்த சிறுவனை இப்பொழுது நான் காப்பாற்ற வேண்டும் என்று புரிந்து கொண்டது. மறு வினாடி அந்த பசு ஆவேசமாக பாய்ந்தது. ஆபுத்திரனை அழைத்து துவைத்து கொண்டிருந்த ஒருவனுடைய குடலை குத்தி மாலையாக போட்டுக்கொண்டது. இப்பொழுது மக்கள் நடுங்கி போய் பின்வாங்கினார்கள். பசுவை பயத்தோடு பார்த்தபடி தள்ளி நின்றார்கள். இத்தனை அடி வாங்கிய போதும் ஆபுத்திரன் முகத்தில் கோபமோ வருத்தமோ இல்லை. கண்களில் நீர் வடிய தன்னுடைய ஊர் மக்களை பார்த்து பேசத் தொடங்கினான். ஜனங்களே, தயவு செய்து கோபப்படாதீர்கள். நான் சொல்வதை கொஞ்சம் நிதானமாக கேளுங்கள். இந்த பசு உங்களுக்கு என்ன துன்பம் செய்தது? உலக மக்களை எல்லாம் தன்னுடைய குழந்தைகளாக நினைத்து பால் கொடுக்கிறதே, அது தவறா? ஏன் இதை பிடித்து கட்டி போட்டு கஷ்டப்படுத்துகிறீர்கள்? எந்த மிருகத்தையும் துன்புறுத்துவது தர்மம் அல்ல என்று உங்களுக்கு தெரியாதா? ஆபுத்திரன் இப்படி நெஞ்சுருக பேசிய போதும் அங்கிருந்தவர்களின் மனம் மாறவில்லை. நீ சாதாரண பசுவின் மகன்தானே, அதனால்தான் இந்த மாட்டுக்கு ஆதரவாக பேசுகிறாய் என்று கேலி செய்தார்கள். பசுவின் மகனாக இருப்பதில் என்ன தவறு? அசல முனிவர் ஒரு மானுக்கு மகனாக பிறந்தவர். விரிஞ்சி முனிவர் ஒரு புலிக்கு பிள்ளையாக பிறந்தவர். கேச கம்பள முனிவர் ஒரு நரியின் மகனாக பிறந்தவர். இவர்களையெல்லாம் முனிவர்களாக ஏற்றுக்கொண்டு போற்றுகிறீர்கள். ஆனால் என்னை மட்டும் அவமானப்படுத்துகிறீர்களே, இது நியாயமா? ஆபுத்திரனின் பேச்சில் தெரிந்த சாமர்த்தியமும் நியாயமும் அந்த மக்களை இன்னும் கோபப்படுத்தியது. நீ ஒன்றும் பசுவின் மகன் அல்ல, அந்த பெரிய முனிவர்களுக்கு இணையானவனும் அல்ல என்றான் ஒருவன். உன்னுடைய உண்மையான தாய் யார் என்பது எனக்கு தெரியும். அப்படியா? மற்ற ஜனங்களுக்கு ஆர்வம் தாங்க முடியவில்லை. சீக்கிரம் சொல், இந்த திருட்டு பயலை பெற்றவள் யார் என்று ஆவலோடு விசாரித்தார்கள். இவளுடைய தாய் பெயர் சாலி. ஒழுக்க நெறி தவறியவள். காசி நகரிலிருந்து இங்கே வந்தாள். இவனை பெற்றாள். ஒரு தோட்டத்தில் அனாதையாக விட்டு சென்றாள். இதுதான் இந்த ஆபுத்திரனின் கதை. இப்பொழுது கூட்டம் மொத்தமும் ஆபுத்திரனை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தது. தப்பான வழியில் பிறந்த பயலே இன்று இழிவுபடுத்தியது. இந்த பயல் அசிங்கம் பிடித்தவன், இவனை யாரும் தொடாதீர்கள் என்றது. அப்போதும் ஆபுத்திரன் கலங்கவில்லை. மெல்ல சிரித்தான். உங்களுக்கு வசிஷ்டர் அகத்தியரின் கதை தெரியுமா என்றான். திருட்டு பயலே, உனக்கு எவ்வளவு திமிர்! செய்கின்ற தப்பையெல்லாம் செய்துவிட்டு அந்த மாமுனிவர்களை பற்றி ஏன் பேசுகிறாய்? நீங்கள் சொல்லும் அந்த மாமுனிவர்கள் கூட தவறான வழியில் பிறந்தவர்கள்தான். அவர்களை ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் என்னை மட்டும் இழிவுபடுத்துவது ஏன்? அப்பொழுது அங்கே யாரோ வருகிற சலசலப்பு கேட்டது. திரும்பி பார்த்தால் ஆபுத்திரனின் வளர்ப்பு தந்தை இளம்புதி. தந்தையை பார்த்தவுடன் ஆபுத்திரன் மரியாதையோடு வணங்கினான். ஆனால் இளம்புதி அவனை கோபத்தோடு பார்த்தான். ஆபுத்திரா, உன்னை அன்பாக கவனித்து வளர்த்த எங்களை நீ அவமானப்படுத்தி விட்டாய். ஆத்திரத்தோடு கத்தினான் இளம்பூதி. இனிமேல் நீ எங்கள் முகத்திலே விழிக்கக்கூடாது. ஒரு திருடனுக்கு எங்களுடைய வீட்டில் இடமில்லை. வெளியே போ. அத்தியாயம் 27. சிந்தாதேவியின் அருள். ஆபுத்திரன் ரொம்ப பாவம். அவனுக்கு தன்னுடைய தந்தை யார் என்று தெரியாது. தாயும் அவன் பிறந்தவுடன் விட்டு நீங்கிவிட்டாள். பால் கொடுத்து காப்பாற்றிய அந்த பசுவை கூட அவன் இதுவரை பார்த்தது கிடையாது. தத்தெடுத்து வளர்த்த பெற்றோரும் இப்போது அவனை கைவிட்டு விட்டார்கள். வேறு வழி இல்லாமல் ஆபுத்திரன் பிச்சை எடுக்க ஆரம்பித்தான். ஒவ்வொரு வீடாக சென்று, ஐயா, அம்மா, உணவு தாருங்கள் என்று கெஞ்சினான். அவனுடைய மழலை குரலின் இரைஞ்சலை கேட்டபோதும் அந்த ஊருக்கு இரக்கம் பிறக்கவில்லை. ஏய் திருடா என்று விரட்டினார்கள். சாப்பாடு பாத்திரத்தில் கல்லை போட்டு அவமானப்படுத்தினார்கள். ஆபுத்திரன் பல நாட்கள் பட்டினி கிடந்தான். அதற்கு மேல் அந்த ஊரில் வாழ முடியாது என்று புரிந்து கொண்டு வேறு இடம் தேடி புறப்பட்டான். அவனுடைய பயண பாதையில் தென்மதுரை நகரம் எதிர்பட்டது. அந்த ஊரில் பல பணக்காரர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மத்தியில் தர்ம சிந்தனை கொண்டவர்களும்
நிறைய பேர் இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையில் ஆபுத்திரன் அங்கேயே தங்கிவிட முடிவெடுத்தான். ஆபுத்திரன் நினைத்தது போலவே தென்மதுரை அவனை அன்பாக அரவணைத்தது. அந்த ஊர் மக்கள் அவன் நினைத்ததை விட அதிகமாகவே உணவு கொடுத்து அரவணைத்தார்கள். தென்மதுரையில் சிந்தாதேவி கோயில் அருகே உள்ள அம்பலத்தில் ஆபுத்திரன் தங்கிக் கொண்டான். தினந்தோறும் பிச்சை பாத்திரத்தோடு தெரு தெருவாக செல்வான். அந்த ஊர் ஜனங்களின் கருணையால் அந்த பாத்திரம் நிரம்பி வழிந்தது. ஆபுத்திரன் தங்கியிருந்த அம்பலத்தில் இன்னும் பல ஏழைகள், ஆதரவற்றோர் இருந்தார்கள். அவர்களில் பலருக்கு கண் இல்லை, காது கேட்காது, கால் கை முடங்கி போயிருந்தது. வேறு பல நோய்களும் அவர்களை ஆக்கிரமித்திருந்தன. இதனால் அவர்கள் வேலை செய்யவும் முடியவில்லை, வெளியே சென்று பிச்சை எடுக்கவும் முடியவில்லை. யாராவது ஏதாவது தரமாட்டார்களா என்கின்ற ஏக்கத்தில் பசியோடு கிடந்தார்கள். அவர்களை பார்த்தபோது ஆபுத்திரனின் மனதில் கருணை சுரந்தது. தன்னுடைய பிச்சை பாத்திரத்தில் நிரம்பியிருந்த உணவை அவர்களுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுத்தான். அவர்கள் திருப்தியாக சாப்பிடுவதை பார்த்து மகிழ்ந்தான். எல்லோரும் சாப்பிட்டது போக ஏதாவது மீதம் இருந்தால் ஆபுத்திரனும் கொஞ்சம் சாப்பிடுவான். அப்புறம் அந்த பிச்சை பாத்திரத்தையே தலைக்கு வைத்து கொண்டு தூங்கிவிடுவான். இப்படி ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுப்பது, அதை தானமாக வழங்குவது என்று வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆபுத்திரன். அதனால் இந்த சின்ன வயதிலேயே அவன் பெரிய தர்ம சிந்தனை கொண்டவனாக வளர்ந்திருந்தான். ஒரு நாள் நன்றாக மழை பெய்தது. நள்ளிரவு நேரம். இருட்டில் கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி சிலர் நடந்து வந்தார்கள். ஆபுத்திரன் தங்கியிருந்த அம்பலத்திற்கு வந்தார்கள். ஐயா, பசிக்கிறது என்றார்கள். ஆபுத்திரனுக்கு அதிர்ச்சி. காரணம், அவனுடைய பிச்சை பாத்திரம் காலியாக இருந்தது. அன்றைக்கு கிடைத்த உணவை எல்லாம் எல்லோருக்கும் கொடுத்து அவனும் சாப்பிட்டு முடித்து பாத்திரத்தை கழுவி வைத்து விட்டான். ஆனால் இப்போது இவர்கள் திடீரென்று வந்து நிற்கிறார்கள், பசி என்று கெஞ்சுகிறார்கள். இவர்களுக்கு எங்கிருந்து சாப்பாடு போடுவது? ஆபுத்திரன் தவித்தான். அவனுடைய வருத்தத்தை பார்த்த சிந்தாதேவி தெய்வம் மனமிறங்கியது. அவன் முன்னே தோன்றியது. ஆபுத்திரனே, கவலைப்படாதே என்று சொல்லி தன் கையில் இருந்த பாத்திரத்தை அவனுக்கு கொடுத்தது. இந்த பாத்திரத்தில் எப்போதும் உணவு குறையாது. நாடு முழுவதும் பஞ்சம் தலைவிரித்து ஆடினால் கூட இதில் சாப்பாடு நிரம்பி பெருகி கொண்டே இருக்கும். இதை வைத்து நீ எல்லோருக்கும் உணவு அளித்து பசியை போக்கி நல்லது செய்வாய். இதை கேட்ட ஆபுத்திரன் ஆனந்த கூத்தாடினான். எப்பேற்பட்ட வரத்தை எனக்கு அருளிருக்கிறாய் சிந்தாதேவியே, உனக்கு நன்றி என்று மகிழ்ச்சியோடு போற்றினான். ராத்திரி நேரத்தில் பசி என்று வந்தவர்களுக்கு அந்த பாத்திரத்தில் இருந்த உணவு அடித்து காப்பாற்றினான். அதன் பிறகு ஆபுத்திரன் ஒவ்வொரு தெருவாக சென்று பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. அவன் கையில் இருந்த அமுத சுரபியில் எப்போதும் உணவு பொங்கி வழிந்தது. அதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தான் அவன். அத்தியாயம் 28. இந்திரனின் கோபம். அன்றைக்கு ஒரு முனிவர் ஆபுத்திரனை பார்க்க வந்திருந்தார். அவர் உடம்பெல்லாம் காலம் கோடு கிழித்திருந்தது. கூன் முதுகு, தளர்ந்த நடை, நடுங்கும் தேகம், தடுமாறும் பேச்சு. ஆபுத்திரன் அவனை வரவேற்றான். வாருங்கள் ஐயா, நலமாக இருக்கிறீர்களா என்று விசாரித்து வணங்கினான். முனிவர் சிரித்தார். ஆபுத்திரனே, நீ பெரிய வள்ளல் என்று கேள்விப்பட்டேன். அமுத சுரப்பியை கொண்டு எல்லோருக்கும் அன்னமிடுகிறாயாமே, உன்னை பற்றி ஊர் முழுக்க பெருமையாக பேசிக் கொள்கிறார்கள். எல்லாம் சிந்தாதேவி அருள். உங்களை பார்த்தால் நிறைய தூரம் பயணம் செய்து வந்தவரை போல் தெரிகிறது என்றான் ஆபுத்திரன். ஆமாம், ரொம்ப தூரம்தான் என்றார் அந்த முனிவர். பயண கழிப்பு மிகவும் அதிகமாக இருக்கும். ஏதாவது சாப்பிடுகிறீர்களா? முனிவர் மீண்டும் குறும்பாக சிரித்தார். எனக்கு தானம் வாங்கி பழக்கமில்லை ஆபுத்திரனே. நான் உனக்கு தானம் கொடுப்பதற்காக தான் இங்கே வந்தேன். என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு விளங்கவில்லையே. மறுவினாடி அந்த முதியவர் மறைந்தார். அங்கே தேவர்களின் தலைவனான இந்திரன் நின்றிருந்தான். ஆபுத்திரனே, உன்னுடைய இணையற்ற தர்ம செயலுக்கு எப்பேற்பட்ட வரம் கொடுத்தாலும் தகும். உனக்கு என்ன வேண்டும்? தயங்காமல் கேள். ஆபுத்திரன் ஆச்சரியப்படவில்லை. விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்து விட்டான். இந்திரனுக்கு கோபம். ஏன் சிரிக்கிறாய் என்று அதட்டலாக கேட்டான். ஒவ்வொரு நாளும் பசியோடு வருகிறவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவர்கள் மகிழ்ச்சியோடு சிரிப்பதை கண்ணெதிரே பார்த்து கொண்டிருக்கிறேன். இதைவிட பெரிய வரம் எனக்கு எதற்கு?
என்றான் ஆபுத்திரன். இந்திரனே, நீங்கள் தேவர்கள் தலைவனாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த அமுத சுரப்பி என் கையில் உள்ளவரை வேறு எந்த வரமும் எனக்கு தேவையில்லை. வந்த வழியே திரும்பி சென்று விடுங்கள். அவன் இப்படி சொன்னவுடன் இந்திரனுக்கு ஆத்திரம் அதிகரித்தது. இதுவரை வேறு யாரும் அவன் தருகிற வரத்தை மறுத்ததே கிடையாது. தாங்க முடியாத அவமானத்தில் அவரது உடல் கூனி குறுகியது. எப்படியாவது ஆபுத்திரனை பழிவாங்க வேண்டும் என்று துடித்தான். ஆபுத்திரன் இப்படி திமிராக பேசுகிறான் என்றால் அதற்கு என்ன காரணம்? அவன் கையில் உள்ள அமுத சுரப்பிதானே, அதில் எல்லோருக்கும் உணவு கொடுக்கிறோம் என்ற ஆவணம்தானே. ஒருவேளை உணவுக்காக யாரும் இவனை தேடி வராவிட்டால் அப்பொழுது இவன் எப்படி வள்ளலாக முடியும்? அமுத சுரப்பியில் பொங்கி வருகிற சாப்பாட்டை யாருக்கு கொடுக்க முடியாமல் இவன் தவிக்க வேண்டும். அதை பார்த்து நான் சிரிக்க வேண்டும். இந்திரன் உடனடியாக மேகங்களை அழைத்தான். நீங்கள் இந்த நாடு முழுவதும் சென்று நன்றாக மழை பொழிய வேண்டும் என்று கட்டளையிட்டான். பாண்டிய நாட்டில் முந்திய 12 ஆண்டுகளாக மழை பெய்யவில்லை. இதனால் பயிர்கள், செடி கொடிகள், விலங்குகள் எல்லாம் தண்ணீரின்றி மடிந்தன. மக்கள் கொடும் பஞ்சத்தில் தவித்து கொண்டிருந்தார்கள். அதனால் ராத்திரி பகல் எந்நேரமும் ஆபுத்திரனை சுற்றி பசியோடு ஒரு கூட்டம் நின்று கொண்டிருந்தது. அவனும் இல்லை என்று சொன்னாமல் உணவை வாரி வாரி வழங்கி வந்தான். இப்போது இந்திரன் கட்டளையால் அந்த நாடு முழுக்க மழை அடித்து பெய்ய தொடங்கியது. மண் வாசனை எழுந்தது. மக்கள் முகமலர்ந்து சிரித்தார்கள். இந்த வருடம் நல்ல விளைச்சல் இருக்கும் என்று உற்சாகமாக பேசிக்கொண்டார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது போலவே மழையில் குளிர்த்த வயல்கள் செழிப்பாக பயிர்களை விளைவித்தன. எங்கே பார்த்தாலும் இயற்கை எழில், அற்புதமான அறுவடை. எல்லோருக்கும் போதும் போதும் என்கின்ற அளவுக்கு சாப்பாடு கிடைத்தது. ஏழைகள் என்று யாருமே இல்லை என்கின்ற அளவுக்கு பாண்டிய நாடு வளமாகிவிட்டது. ஆபுத்திரன் இதையெல்லாம் பார்த்து மிகவும் மகிழ்ந்தான். அதுவரை அவனிடம் பிச்சை கேட்டு உண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்த மக்கள் இப்போது அவர்களே வயலில் பயிரிட்டு அறுவடை செய்து நன்றாக சாப்பிட்டார்கள். குடும்பத்தினர் குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அதே சமயம் உணவுக்காக ஆபுத்திரனை தேடி வருகிற மக்கள் யாரும் இல்லை. எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்து விட்டதால் யாருக்கும் அமுத சுரப்பியின் அருள் தேவைப்படவில்லை. இதனால் தினந்தோறும் அமுத சுரப்பியில் இருந்து வருகிற சாப்பாட்டை ஆபுத்திரன் ஒருவன்தான் சாப்பிட்டான். பொதுநலமாக உலகத்து மக்கள் எல்லோருக்கும் பயன்பட வேண்டிய ஒரு புனித பாத்திரத்தை இப்படி சுயநலமாக எனக்கு மட்டும் பயன்படுத்தி கொள்கிறேனே என்று நினைத்து நினைத்து அவன் மனம் வெம்பியது. அது மட்டுமல்ல, இப்போது ஆபுத்திரனின் அம்பலத்தில் சூதாடிகள், நாடோடிகள், வம்பு பேச்சுக்காரர்கள், வெட்டி பொழுதுபோக்கிறவர்கள் தான் தங்கியிருக்கிறார்கள். அவளுடைய கெட்ட வழிமுறைகளை பார்க்க பார்க்க ஆபுத்திரனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. புனித பாத்திரமான அமுத சுரப்பி இந்த தீயவர்களுக்கு மத்தியில் இருக்கலாமா என்று தவித்தான். சிந்தாதேவி தெய்வம் எனக்கு இந்த அமுத சுரப்பியை கொடுத்த போது என்ன சொன்னது? இதை கொண்டு ஏழைகளின் பசியை போக்குவது என்னுடைய கடமை அல்லவா? அதை செய்யாமல் நான் இப்படி உட்கார்ந்திருப்பது நியாயமில்லையே. ஆனால் இந்த ஊரில் தான் இப்போது ஏழைகளே கிடையாதே. என்ன செய்வது? வேறு வழி இல்லை. இன்னொரு ஊரை தேடி போக வேண்டியதுதான். ஆபுத்திரன் அந்த அம்பலத்திலிருந்து வெளியேறினான். கையில் அமுத சுரப்பியோடு ஊர் ஊராக சென்றான். எங்கேயாவது ஏழைகள் பசியால் அவதிப்படுகிறார்களா, தென்படுவார்களா, அவர்களுக்கு அன்னம் படைக்க முடியுமா என்று அவனுடைய கண்கள் ஆவலுடன் தேடிக்கொண்டிருந்தன. ஆனால் அப்போது பாண்டிய நாடு முழுவதும் நன்கு செழிப்பாக இருந்தது. யாரும் ஆபுத்திரனை கண்டுகொள்ளவில்லை. அவனுடைய அமுத சுரப்பியும் அங்கே யாருக்கும் அவசியப்படவில்லை. ஆபுத்திரனுக்கு வேதனை பொங்கியது. எல்லோரும் நன்கு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பது உண்மையிலே நல்ல விஷயம்தான். ஆனால் இதன் மூலம் சிந்தாதேவி எனக்கு கொடுத்த கடமையிலிருந்து தவறிவிட்டேனே. நான் என்ன செய்வேன்? அந்த நேரத்தில் சிலர் ஆபுத்திரனை வந்து சந்தித்தார்கள். ஐயா, எடுக்க எடுக்க குறையாமல் உணவு தரும் ஒரு அற்புத பாத்திரம் உங்களிடம் உள்ளதாக கேள்வி போட்டோம். உண்மையா? ஆமாம். ஏன் கேட்கிறீர்கள்? ஐயா, நாங்கள் சாவக நாட்டிலிருந்து வருகிறோம். அங்கே பல மாதங்களாக மழை இல்லை. மக்கள் பஞ்சம் பட்டினியில் தவிக்கிறார்கள். கொத்து கொத்தாக உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கின்றன. நீங்கள் அங்கே வந்து உங்களுடைய அமுத சுரப்பியால் எங்கள் நாட்டை காக்க வேண்டும். ஆபுத்திரனுக்கு ஆனந்தம் தாங்கவில்லை. அவர்களோடு
சாவக நாட்டிற்கு கிளம்பினான்.